கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பாபா கொடுக்கிறார். நீ மனதில் நினைத்தால் போதும், நான் அதை செயல்படுத்தி தருவேன் அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகின்ற வகையில் பிரமாதப்படுத்துகிறார். அற்புதமாக 5 அற்புதங்கள். இந்த 5 அற்புதங்கள் யாருக்கு நிகழ்த்தினார் பாபா? கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஸ்ரீதேவி அவர்களுக்கு. சகோதரிக்கு குரு பூர்ணிமா அன்று 2 அற்புதங்களை செய்கிறார் பாபா. அந்த 2 அற்புதங்கள் என்ன? பாபா எப்படி சகோதரி மனதில் நினைத்ததை அற்புதமாக ஆசீர்வாதமாக வழங்கினார், இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சுவாதி அவர்களுக்கு. சகோதரி இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க எப்போவுமே என்கிட்ட. ஆனால் அது மகிமை நிறைந்த ஸ்லோகம். நான் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அம்மா அதை அற்புதமாக ட்ரெயினில் யூஸ் பண்ணாங்க. அது மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியது அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது என்ன அற்புதம், அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி செல்வி அவர்களுக்கு. அப்பாவுக்கு வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது. ஆனால் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன். அதில் வருகின்ற கடைசி வரி சாயிநாதன் தரிசனம். சர்வ ரோகங்களையும் தோஷங்களையும் நிவாரணம் செய்யக்கூடிய, நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பாபாவின் தரிசனம். பாபா உங்கள் தரிசனம் கிடைத்தால் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன்னு சகோதரி சொன்னாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சகோதரியின் வாழ்வில், அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து சங்கீதா, ஈரோடை சேர்ந்த சகோதரி சங்கீதா அவர்களுக்கு இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வெட்டிங் டே வந்தது. ஷீரடியில் அற்புத மழை தான் சகோதரிக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. அது மட்டும் இல்லை, ஈரோடு வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பரிசை அள்ளி கொடுத்திருக்கிறார் பாபா. அது என்ன பரிசு, சகோதரிக்கு ஷீரடியில் என்ன அற்புதம் நிகழ்ந்தது, அதெல்லாம் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த 4 அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் நாகசாய் பாபான்னு ஒரு ஆலயம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நல்ல மிகப்பெரிய ஆலயம், பழமையான ஆலயம். அந்த ஆலயத்தோட ப்ரீஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நம்ம கோபுரம் டிவிக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஆனால் அவருக்காக நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம், நிச்சயமாக பிரார்த்தனை செய்வோம் சொல்லிட்டு நம்முடைய பிரார்த்தனையை செய்தோம். நேற்று அந்த நபர் எங்களுடன் பேசினார். கோபுரம் டிவி ஃபோன் பண்ணி ஒரு நன்றியை சொன்னார். இதெல்லாம் எதற்காக நடந்தது, நம்ம கோபுரம் டிவியில் என்ன பண்ணோம், இதெல்லாம் பிரமாதமாக அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறார் பாபா. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 5 நபர்களுக்கு பிரமாதமாக 5 அற்புதங்களை பாபா நிகழ்த்தி இருக்கிறார். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதற்காக லைக் பண்ணணும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப்பில் வைட் ரேஞ்சாக கவரேஜ் ஆகும். அது ஃபுல்லாக எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, நிறையா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, நிறையா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி போகும்போது பாபாவின் அற்புதங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த புண்ணியம் அத்துணை பேருக்கும் போய் சேரும். அதனால் இதுவரை லைக் பண்ணாதவங்க கூட இப்போ இனிமேல் லைக் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். இப்போ வாங்க நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். இந்த எபிசோடில் துனி பூஜை இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த துனி பூஜைக்கும் 5வது அற்புதத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை நம்ம பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ஸ்ரீதேவி அவர்களுக்கு. ஸ்ரீதேவி அவர்கள் தீவிரமான பாபாவின் பக்தர். ஏதாவது லீவு கிடச்சதுன்னா பக்கத்தில் உள்ள பாபா ஆலயங்களுக்கு சென்று வணங்குவது சகோதரின் வழக்கம். அந்த வகையில் திருச்சி போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்றைக்கி குரு பூர்ணிமா என்று திருச்சியில் 2 ஆலயங்களின் தரிசனம் தனக்கு வேண்டும் அப்படின்னு பாபாட்ட கேட்டாங்க. சகோதரி கேட்ட ஒரு விஷயம், பாபா நான் ஆலயங்களுக்கு செல்லுவேன், அவங்க எனக்கு எல்லோ கலர் பூ கொடுக்கணும், பாபா கொடுக்க சொன்னதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாபாட்ட சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. வழியெல்லாம் பாபாவின் பாடல்களை கேட்டுக்கொண்டே செல்கிறார்கள். ஃபஸ்ட்டு கீழவயலூர் போகிறாங்க. கீழவயலூர் ஆலயத்தில் அன்றைக்கி குரு பூர்ணிமாங்கிறதுனால ஒரு சாய் சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே ஆலயத்துக்குள்ளே போனாங்க. நேராக போய் நின்னாங்க, பாபாவை தரிசனம் செய்தார்கள். அந்த ப்ரீஸ்ட்டு நிறையா மலர்களோடு வந்தார். தட்டில் எக்கச்சக்க கலர் பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தார். கையில் பிரசாதம் வச்சுருந்தார். பிரசாதத்தை கொடுத்துட்டு அவர் செய்த விஷயம், ஒரு எல்லோ கலர் பூவை எடுத்து சகோதரியிடம் கொடுத்து பாபா கொடுக்க சொன்னார்னார். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா சகோதரி கேட்டதே அதுதான், பாபா நான் ஆலயத்திற்கு போவேன், எல்லோ கலர் பூ கொடுக்கணும், நீங்கள் கொடுக்க சொன்னதாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நிகழ்த்தி காட்டினார் பாபா. இது அற்புதம் என்றால் பின்னாடி இன்னொரு அற்புதம் நிகழ்ந்தது.
அந்த ப்ரீஸ்டோட மனைவி இன்னொரு செட்டு பூ எடுத்துகிட்டு வராங்க. சகோதரியிடம் கொடுக்குறார்கள். சகோதரி சொன்னாங்க, இப்போ தான் குருஜி கொடுத்தாங்க. இல்லை, 2வது உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதையும் கொடுத்தாங்க. அதாவது 1 கேட்டால் 2 கொடுக்குறார் பாபா. பக்தனின் மனம் குளிர பாபா என்ன வேணால் செய்வார். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி நேர தென்ஷியடை போகிறாங்க. தென்ஷியடி ஆலயத்தில் ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரிக்கு. ஆலயத்தில் உள்ளே நுழைவதற்கு முன்னால், சகோதரி, பாபா உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், எனக்கு எந்த விதத்திலாவது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் என்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குள் நுழைகிறார்கள். ஃபஸ்ட்டு துவாரகமாயி இருக்கும். துவாரகமாயி பார்த்துட்டு தான் மந்திருக்குள்ளே போகணும். சகோதரி துவாரகமாய்க்குள்ளே போகிறாங்க. அங்கே துவாரகமாயில் ஒரு பிளேட்டில் ஒரு மட்டை தேங்காய் வைத்து பிரசாதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அந்த துணியில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தட்சணையை வாங்கிக்கிறாங்க. சகோதரி ஒரு பிளேட் வாங்கினாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி, ஒரு குட்டி பாப்பா முன்னாடி போயிட்டுருக்கு. நம்மளாம் அந்த குட்டி குழந்தைங்கள பார்த்து டக்குன்னு பேசுவோம், பேர் என்னன்னு கேட்போம் இல்லையா? சகோதரி அப்படி கேட்டாங்க. என் பேர் கார்த்தி அப்படின்னு அவன். அப்புறம் சகோதரியோடய நடந்து வந்தான். வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு பாபாவை பிரார்த்தனை பண்ணாங்க. சகோதரியும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கார்த்தி ஃபேமிலி என்ன பண்ணாங்க, அந்த மட்டை தேங்காய் தட்டை கொண்டு போய் பாபாட்ட வச்சு, அங்கே ஒரு படம் இருக்கும் இல்லையா, அந்த அங்கே வச்சு ஒரு பிரார்த்தனையை செய்துவிட்டு துணியில் சமர்ப்பிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த குழந்தை ரிவர்ஸில் வந்து ஓடி வந்து சகோதரியின் மட்டை தேங்காய் எடுத்து கொண்டு போய் பாபாட்ட வச்சு கை கூப்பி வணங்குறான். அவன் என்ன வேண்டிக்கிட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். திருப்பி கொண்டு வந்து சகோதரிகிட்ட கொடுத்து, இப்போ நீங்கள் துணியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சகோதரி கண்களில் கண்ணீர் இருப்போம். ஏன்னா சகோதரியின் கண்களுக்கு அந்த குட்டி பாப்பா கார்த்தி பாபாவாகத்தான் தெரிந்தான். ஏன் அப்படின்னா, அவங்க உள்ளே நுழையும் போதே கேட்டாங்க இல்லையா, பாபா உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு மட்டை தேங்காய் மூலமாக பாபா அந்த ஆசீர்வாதத்தை சகோதரிக்கு கொடுத்தார். சகோதரி மிகப்பெரிய சந்தோஷம் சகோதரிக்கு. சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி அந்த 2 அற்புதங்களையும் என்னிடம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் மனதில் நினைப்பதை பாபா செயல்படுத்தி கொடுக்குறார் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அது இந்த சகோதரிக்கு இப்படி பிரமாதமான அற்புதத்தை செய்த பாபா அமெரிக்காவில் இருக்கும் சகோதரி சுவாதி அவர்களுக்கு, அவருடைய அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறார். சகோதரி என்கிட்ட பேசும்போதே சொன்ன விஷயம், ஆனால் அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் மகிமையை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க. நம்ம நிறைய எபிசோடில் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் அந்த மகிமையை. ஆனால் சகோதரி சொல்லுகின்ற விஷயம், அண்ணா நான் எல்லா இக்கட்டிலும் நான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அண்ணா அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் உடனே பாபாவை மனதில் நினைத்து அந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன். அதுக்கு மிகப்பெரிய நிவர்த்தியை செய்து கொடுப்பார் பாபா. இப்போ எங்கள் வாழ்வில் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், எங்கள் அம்மாவுக்கு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினார். அம்மா இப்போ ரீசெண்டாக கன்னியாகுமரி போயிருந்தாங்க, திரும்பி கிளம்புறாங்க இங்கே சென்னை வருவதற்கு. அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்கு கிடைச்ச பர்த் அப்பர் பர்த், அவங்க ஃப்ரெண்டுக்கு கிடைச்ச பர்த் மிடில் பர்த், 2 பேருமே அபோவ் 60. நாங்கள் எப்படி ஏறி படுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல எனக்கு, நீ தான் ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும், நீ பாபாட்ட சொல்லி வேண்டிக்க வந்தாங்க. அம்மா நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனே, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருங்க. ட்ரெயினுக்கு போகிற வரைக்கும் சொல்லுங்கள், ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்தப்புறமும் சொல்லுங்கள், உங்களுக்கு அற்புதம் நிகழும் அப்படின்னு சொல்லி நான் அம்மா அனுப்பினேன். அம்மாவும் நம்பிக்கையோடு அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். சொல்லிக்கிட்டே போகிறாங்க ஸ்டேஷன் வரைக்கும். ட்ரெயின் வந்துருச்சு, ஏறி உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த பிறகும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சகோதரிக்கு என்னென்னா சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது லோயர் பர்த்து காலியாக இருக்குமா, டிடிஆர் வந்தால் கேட்டால் கொடுப்பாரா, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்தில் அந்த நினைவே இல்லாமல் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் கண்களை மூடி ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அம்மானு குரல் கேட்குது. கண்களை திறந்து பார்த்தால் டிடிஆர் நிற்கிறார். அம்மா டிக்கெட் கொடுங்கன்னாரு. டிக்கெட்டை டிக் பண்ணார். அம்மாவையும் பார்த்தாரு. டிக்கெட்டில் மிடில் பர்த்து அப்பர் பர்த் 2ஐயும் பார்த்தாரு. கொடுத்துட்டு டிடிஆர் போயிட்டார். அம்மா தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிடங்கள் கழித்து வந்த டிடிஆர், அம்மா உங்களுக்கு இந்த லோயர் பர்த் அலாட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு அந்த சைடு லோயர் அலாட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். சகோதரியின் அம்மாவின் கண்களில் கண்ணீர் இருப்போம். ஏன்னா ஸ்வேதா சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க, அம்மா நீங்கள் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, பாபா அற்புதம் நிகழ்த்துவார். நிகழ்த்தினாரா இல்லையா? இதற்கு காரணம் என்னன்னு சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொன்னார்கள், அவ்வளோதான். நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் கொடுப்பார். உடனே ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸ்வேதாமா லோயர் பர்த் கொடுத்துட்டார் பாபா. எவ்வளோ பாருங்கள், எப்படி ஒரு நம்பிக்கை இல்லைங்களா? இந்த மந்திரம் சொன்னால் அற்புதம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம்.
அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடி சாய்நாதனின் தரிசனம் கிடைத்தால் சர்வ ரோகங்களும் தோஷங்களும் நம்மை விட்டு விலகும். இதுதான் அர்த்தம். இது எப்படி ப்ரூவ் ஆச்சு பாருங்கள். அடுத்த அற்புதத்தில் பிரமாதப்படுத்துகிறார் பாபா. சென்னையை சேர்ந்த சகோதரி செல்வி அவர்களுக்கு அப்பாவுக்கு வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது. அம்மா ஃபோன் பண்ணாங்க, அப்பா கட்டி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நீ ப்ரே பண்ணிக்கோன்னு. அம்மா நீ கவலையப்படாத, நான் இங்கே ப்ரே பண்ணுறேன். அப்பாவுக்காக நான் ஸ்லோகம் எழுதுகிறேன், நோட்டு போட்டு நான் 18 முறை எழுதுகிறேன், நீயும் சொல்லு அப்பாவும் சொல்லு இந்த மந்திரத்தை அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு அப்பாவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்பாட்ட சொன்னாங்க, நான் லீவு கிடைக்கும்போது வந்து நான் உங்களை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், ஸ்கேன்லாம் பண்ணுவோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எதற்குமே பயப்படாதீங்க அப்படின்ட்டாங்க. சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கிளம்பி கிராமத்துக்கு போயிட்டாங்க. டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ஸ்கேன் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டு ஸ்கேன் சென்டருக்கு அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா டாக்டர் ஸ்கேன் பண்ணணுன்னு இருக்கார், அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்ட்டாங்க. இப்போ சகோதரி பாபாவிடம் போய் நின்று வேண்டிய ஒரு விஷயம், பாபா நான் தொடர்ந்து உங்கள் மந்திரங்களை ஜெபித்து கொண்டே வருகிறேன், இப்போ நான் அப்பாவை கூட்டிகிட்டு ஸ்கேன் சென்டர் போக போகிறேன், வழியில் உங்கள் தரிசனம் கிடைக்கணும். நான் எதற்காக உங்கள் தரிசனம் கேட்குறேன்னா, அந்த ஸ்லோகத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஷீரடி சாய்நாதன் தரிசனம் எதற்காக? சர்வ ரோகங்களையும் தோஷங்களையும் நிவாரணம் செய்வதற்காக. நீங்கள் அதை செய்யணும் பாபா, எனக்கு உங்கள் தரிசனம் வேணும் பாபா. வண்டியில் ஏறுறாங்க, போயிட்டே இருக்காங்க, வழியில் எங்குமே பாபாவின் தரிசனம் கிடைக்கவில்லை. சகோதரிக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, பாபா தரிசனம் கொடுப்பார், பாபா தரிசனம் கொடுத்துட்டாரா அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு ரிசல்ட் வரும். இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சகோதரிக்கு. ஸ்கேன் சென்டரே வந்துருச்சு. போயிட்டு சீட்டில் உட்காந்தாங்க, அப்பாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. சகோதரி அப்படி திரும்பி அப்படி பார்க்குறாங்க, அங்கே டைல்ஸில் எதிர் வீட்டில் டைல்ஸில் அபயகரத்தோடு பாபா பிரமாதமாக. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபா உங்கள் ஸ்லோகம் உண்மை, உங்கள் தரிசனம் கிடச்சிருச்சு, இப்போ எங்கள் அப்பாவுக்கு எல்லா தோஷங்களும் விலகும், எல்லா ரோகங்களும் விலகும், இது நடக்கும் பாபா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு ஸ்கேன் எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, இது ஏஜ் ஃபேக்டர் மாதிரி, இந்த ஏஜுக்கு வர கட்டி தான், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் மருந்தெல்லாம் கொடுக்குறேன், ஈஸியாக சரியாக போயிடும், போங்க அப்படின்னாங்க. சகோதரி உடனே ஃபோன் பண்ணி சொன்னது எனக்கு தான், அண்ணா அந்த ஸ்லோகம் 100% உண்மை, பாபாவின் தரிசனம் கிடைத்தால் ரோகங்களும் தோஷங்களும் விலகும்னு சொல்கிறார் பாருங்கள் பாபா அந்த ஸ்லோகத்தில், அது 100% உண்மைன்னாங்க. உண்மை. சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். பிரமாதமாக முடித்தார் பாபா. ஷீரடி சாய்நாதன் தரிசனம் கிடைத்தால் எல்லாம் நம்மை விட்டு விலகும், நம்ம பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகும், துன்பங்கள் நம்மை விட்டு விலகும், துயரங்கள் நம்மை விட்டு விலகும்ன்றது சத்தியம். இதெல்லாம் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும், நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும், நம்பிக்கையோடு ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம்னா நமக்கு அற்புதங்கள் நிகழும். இதற்கெல்லாம் பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பணும், அதுதான் உண்மை. பாபாவை மனதார வணங்கி பாபாவிடம் நம்முடைய பிரச்சனைகளை ஒப்படைத்து விட வேண்டும். அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பிரமாதமாக பார்த்துப்பார். பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய வேண்டுதலோடு ஒரு சகோதரி ஷீரடி போகிறாங்க. பாபா எங்களுக்கு திருமண நாள், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். சகோதரி வேறு எதுவுமே கேட்கல, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும், நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீரடி கிளம்பிட்டாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி சகோதரிக்கு வெட்டிங் டே. ஈரோடை சேர்ந்த சகோதரி சங்கீதான் பேர். சகோதரிக்கு என்னென்னா, அந்த டூத் பேடை வைக்கிறாங்க இல்லையா ஷீரடியில், அதை வாங்கி கொண்டு போய் பாபாவின் பாதத்தில் வைத்து விட்டு, யாராவது வயதான தம்பதிகளுக்கு நான் கொடுக்கணும், என்னை விட வயதான தம்பதிகளுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரியின் பிரார்த்தனை. அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம டூத் பேடை எடுத்துக்கிட்டு உள்ளே போகவே முடியாது, செக்யூரிட்டி வாங்கி வச்சுருவாங்க, நீங்கள் வேஸ்ட்டாக முயற்சி பண்ணாதீங்க. நான் பாபா கிட்ட சொல்லியிருக்கேன், பாபா என்னை சேஃபாக கொண்டு போய் பாதத்தில் வைப்பார். சகோதரிக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை, பிரமாதமாக சகோதரி டூத் பேடை வாங்கி கையில் வச்சுக்கிட்டாங்க. சச்சரிதம் புத்தகம் இருந்தது, போயிட்டே இருக்காங்க. யாரும் தடுக்கவே இல்லை சகோதரியை, எங்கேயுமே கேட்கவே இல்லை, எந்த கேள்வியும் கேட்கவில்லை, நேராக போயிட்டாங்க. ப்ரீஸ்ட் வரைக்கும் போயாச்சு, அங்கே உட்காந்துருப்பாங்களே சமாதி மந்திர், பாபா கிட்டே போயாச்சு. சகோதரி டூத் பேடாவையும் கொடுத்தாங்க, சச்சரிதையும் கொடுத்தாங்க, இரண்டையும் பாபாவின் பாதத்திலும் சமாதியிலும் வைத்து சகோதரியிடம் கொடுத்தார்கள். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ சகோதரியின் வேண்டுதல் அடுத்து என்னென்னா, இவங்களோட வயதான தம்பதிகளுக்கு நான் அந்த ஸ்வீட்டை கொடுக்கணும், இந்த ஆசீர்வாதம் பாபாட்டேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வெளியில் வராங்க.
வெளியில் வந்தால் மிகவும் வயதான 2 கணவன் மனைவி வந்து சகோதரிகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. எங்கேருந்து வரீங்க எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் எங்கே? நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நாளைக்கு நாங்கள் பண்டரிபுரம் போகிறோம். அப்போ எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்களுக்கு இன்றைக்கி வெட்டிங் டே. அப்போ ஸ்வீட் கொடுங்க அப்படின்னாங்க. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே பேடா பாக்ஸை திறந்தாங்க, ஆளுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து கையில் கொடுத்தாங்க. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, பாபா நான் இப்போ அந்த வேப்ப மரத்தை சுற்றுவேன், எனக்கு ஒரே ஒரு வேப்பிலை கொடுங்க பாபா, எங்களுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சுற்றுறாங்க. கணவருக்கு அற்புதமாக ஒரு வேப்பிலை கிடைக்கிது. அண்ணா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்ண்ணா, எங்களுக்கு நாங்கள் நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுத்தார் பாபா. ஸ்வீட் பாபாவின் பாதத்தில் வைக்கணும்னு நினச்சேன், வச்சுட்டேன். யாருக்காவது பெரியவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். எங்களுக்கு ஒரு வேப்பிலை கேட்டோம், அதையும் கொடுத்துட்டார் பாபா. அதன் பிறகு ஷிரடியிலேருந்து கிளம்பி ஈரோடு வந்துட்டோம். ஈரோடு வந்தவுடன் எங்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்தார் பாபா. அது என்ன பரிசுனா, மகன் ஃபோன் பண்ணுறான், அம்மா என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, உங்கள் மருமக கன்சீவாக இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு சந்ததி வளர்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பாபா கொடுத்தார். சகோதரிக்கு இந்த மனநாளை திருநாளாக்கி கொடுத்துட்டார் பாபா. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பினார்கள். பாபாவின் மீது நம்பிக்கை கொண்டு, பாபா இதெல்லாம் நீங்கள் நடத்தி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஒரு சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. பாபா தானே சொல்கிறார், என் மீது நம்பிக்கையோடு செயல்படு, ஒரு சிறு சஞ்சலம் கூட வரக்கூடாது உனக்கு, நான் செய்வேனா மாட்டானாங்கிற எண்ணமே வரக்கூடாது. பாபா நமக்கு அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு இருக்கணும். 4 அற்புதங்கள் பார்த்தோம். இப்போ துனி பூஜை, இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால ஞானசாய் பாபாவின் துனி பூஜை நமக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான தரிசனத்தை கொடுக்க இருக்கிறது. அந்த துனி பூஜை கேட்டதெல்லாம் கொடுக்கும், தேவைகளை அருளும் அற்புதமான துனி பூஜை. எல்லோரும் பக்தியோடும் சிரத்தையோடும் தரிசனம் செய்து கொள்ளுங்கள். அந்த துனி பூஜை தரிசனம் முடிந்தவுடன் ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது. பாபா தெளிவாக சொல்கிறார் இல்லையா, நீ பக்தி செய்தால் எனது அருகே நீ வருவாய், எனக்கு நீ தொண்டு செய்தால் உனது அருகே நான் வருவேன்கிறார் பாபா இல்லையா? அப்படி தொண்டு செய்த ஒருத்தருக்கு பாபா எப்படி ஆசீர்வாதம் செய்தார், அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இதில் கோபுரம் டிவியின் பங்கு என்ன, ஞான சாய் பாபாவின் பங்கு என்ன, எல்லோருடைய பங்கும் இருக்குது. நம்ம துனி பூஜை தரிசனம் முடித்த உடனே இன்னொரு துனி பூஜையும் காட்டுவேன். அது எதற்காக, இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க இப்போ துனி பூஜையை தரிசனம் செய்வோம். परमेश्वर प्रीत्यर्थम मध्यपूर्वोते एवं गुण सकल विडेदनां नटादामस्यां वर्धमानादाः इति गोपुरं टीवी सर्व साई भक्त महाजनानां सर्वेषां शकट कुटुंबानां क्षेम धैर्य वीर्य विजय आयुल आरोग्य ऐश्वर्याणाम् अभिवर्ध्यर्थम आरोग्य दिडगात्रगानित्यर्थम धन धान्य शिक्षन्दान सकल सौभाग्यगानित्यर्थम देह आरोग्यदा मन संतोष ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादाद कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थम सकल दोष निवारण प्राप्त्यर्थम उद्योग व्यापार तोळिल्द्वारे अनेक कोटि अनुग्रह प्राप्त्यर्थम साईनाथ महागुरुवे नमो नमः बाधारबन्धुजोः सदाना मध्ये गरीष्यामः ओं शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुदेवताभ्यां नमः ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं तद्वातीतं गगनसदृशं तत्त्वमख्यादिलक्ष्यं येहं नित्यं विमलमचलं सर्वदीं साक्षिभूतं साईनाथं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि ओंकार साईनाथाय नमः ओं लक्ष्मीनारायणाय नमः ओं कृष्णराम शिव मारुत्यादिरूपाय नमः सहस्र साईने नमः ओं गोदावरीधर श्रीनिवासिने नमः ओं भक्तहृदाय नमः ओं सर्वकृत्वादिने नमः ओं भूतवासाय नमः ओं भूतभविष्यद्भविष्यदाय नमः ओं कालातीताय नमः ओं कालाय नमः ओं कालकालाय नमः ओं कालदर्पदमनाय नमः मृत्युञ्जयाय नमः मृद्याय नमः मृद्यावयप्रदाय नमः ओं जीवाधाराय नमः ओं सर्वाधाराय नमः ओं भक्तापन समर्थाय नमः ओं भक्तापन प्रतिज्ञाद नमः नमस्रदाद नमः आरोग्यक्षेमदाद नमः धनमांगल्यप्रदाद नमः रुद्धिसिद्धिदाद नमः पुत्रमित्र कलत्रबन्धुदाद नमः योगीशमहाद नमः आपत्बान्धवाद नमः मार्गबन्धवे नमः भुक्तिमुक्तिस्वर्ग पवर्गदाद नमः प्रियाद नमः प्रीतिवर्धनाद नमः अन्तर्यामिने नमः सच्चिदात्मीनो आनन्दाद नमः
आनंदाद नमः परमेश्वराद नमः परब्रह्मणे नमः परमात्मने नमः परमशुकदाद नमः परमशुकदाद नमः ज्ञानस्वरूपिणे नमः जगदवत्रे नमः भक्तानां मातृधातुर्पितामगाद नमः भक्तमयप्रदाद नमः भक्तपरादिनाद नमः शरणागतवत्सलाद नमः भक्तिशक्तिप्रदाद नमः ज्ञानवैराग्यदाद नमः प्रेमप्रदाद नमः संशयहृदय दुर्बल्य पापकर्मवासनाक्षयकराद नमः कृतिरिन्दिभेदगाद नमः कर्मत्वंदने नमः शुद्धशत्रुतिदाद नमः गुणातीतगुणात्मने नमः अनन्तकल्याणगुणाद नमः अमित पराक्रमाद नमः जैनी नमः दुरुद्रजादेव्याद नमः पारजिताय नमः त्रिलोकेशस्कन्दिगते नमः सख्यरटिताय नमः सुरभक्तिमूर्ते नमः सुरभुषन्द्राय नमः श्लोक्षणाद नमः भगुरुभक्षमूर्ते नमः चिन्ताद नमः अरूपाव्यक्ताय नमः सूक्ष्माद नमः सर्वान्तर्यामिनी नमः मनोवागरीताय नमः प्रेममूर्ते नमः सुलभदुर्लभाय नमः असकाज जगाद नमः नादनाद नमन्दवे नमः दुर्भारकशुकर्मणे नमः पुण्यश्रवणकीर्तनाद नमः दीर्घाद नमः वासुदेवाद नमः सदांगदे नमः सुत्रनाद नमः लोकनादाद नमः पावनानगाद नमः अमृतं सवे नमः भास्करप्रभाद नमः ब्रह्मचर्य तपस्रिय हृदाद नमः सत्यधर्म वर्णाद नमः सिद्धेश्वराद नमः सिद्धसंकल्पाद नमः योगेश्वराद नमः भगवते नमः भक्तोत्सवाद नमः सत्पुरुषाद नमः पुरुषोत्तमाद नमः सत्यदुत्तपदगाद नमः कामादि सर्वज्ञानतंत्रे नमः वेदानन्दान प्रदाद नमः समसर्वमतसम्मदाद नमः दक्षिणामूर्तदे नमः वेङ्कटेशरमणाद नमः अर्पुदानन्द्रिय नमः प्रपन्नार्तिकराद नमः संसार सर्वदुःखत्रयकराद नमः सर्वान्तर्भगस्ते नमः सर्वमङ्गलकराद नमः सर्वाभीष्टफलप्रदाद नमः समरसन्मार्गस्थापनाद नमः सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनाञ्जलिं समर्पयामि नमो वचम्बैः श्रवणाद ब्रह्महे समे कामं कामकामादमक्यं कामेश्वरो वै श्रवणो ददातु वैराज वै श्रवणाद महाराजाद नमः श्रीनिवासाद विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् ओम श्री अनंतकोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मा सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். அற்புதமாக ஞான சாய் பாபாவின் துணி பூஜை தரிசனம் பண்ணோம். நம்முடைய தேவைகளை அருளும் அற்புதமான துணி பூஜை. இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். இந்த அற்புதம் பிரமாதமான அற்புதம்னு சொன்னேன். இப்போ நம்ம எல்லாம் பாபாவை வணங்குகிறோம். கோவிலுக்கு போனால் நம்ம பாபா முன்னாடி இன்னும் வணங்கிட்டு இருப்போம். இந்த அற்புதம் நிகழ்ந்தது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாபாவுக்கு பூஜை செய்பவருக்கு, பாபாவுக்கு அலங்காரம் செய்பவருக்கு, பாபாவுக்கு அபிஷேகம் செய்பவருக்கு பாபா நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதம். யார் அந்த நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாருதி சங்கர்னு பேர். கோயம்புத்தூரில் நாகசாய் பாபா ஆலயத்தில் பணிபுரிகிறார். ப்ரீஸ்டாக இருக்கார் அங்கே. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்த. ஃபோன் கால் ஃபுல்லாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா ஒரு நபருக்காக நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும், நம்ம கோபுரம் டிவியில் செய்யணும், கண்டிப்பாக செய்கிறோமா அப்படின்னா எல்லோரும் சொன்ன பெயர் மாருதி சங்கர். நான் சொன்னேன், அவர் யார், ஏன் எல்லோரும் ஃபோன் பண்ணுறீங்க, வரிசையாக ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்களே, கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ கால் வருதுன்னும் போது அதில் ஒரு சகோதரி சொன்னாங்க, இவர் நாகசாய் பாபாவில் பணியாற்றுகிறார், நாங்களாம் துணி பூஜை செய்யணுன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி வைப்பார், அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பிரமாதமாக பண்ணி வைப்பார், அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அதிலிருந்து அவர் வெளிவர வேண்டும், பாபாவால் தான் முடியும், நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இல்லையா. நம்ம வந்து எத்தனையோ பேருக்கு கூட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறோம். பாபாவிடம் தொண்டு செய்யும் ஒரு நபருக்காக நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். அற்புதமாக நம்ம அந்த கூட்டு பிரார்த்தனையை செய்தோம். அதன் பிறகு ஞானசாய் பாபா ஆலயத்துக்கு ஃபோன் பண்ணி குருஜிகிட்ட சொன்னேன், குருஜி இந்த மாதிரி நாகசாய் பாபா ஆலயத்தில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு உடல்நலக் கோளாறு, நம்ம ஒரு துணி பூஜை செய்யலாமா, உடனே செஞ்சு அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக செஞ்சு அந்த வீடியோ அனுப்பி வச்சார். இப்போ அந்த வீடியோ போடுறேன், ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணுறேன், அப்போ பாருங்கள் உங்களுக்கு. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத குருதேவதாபியான் நமः. மாருதி சங்கர் நாமதேஸ்யः சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய வித்ய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தீர்த்தம் அரோக திடகாத்ரகாசித்யர்த்தம் தனதானிய சக்ஷந்தான சகல சௌபாஜ்யகாசித்யர்த்தம் தேக ஆரோக்கியதா அதிசீக்கிரமேவ வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் ஞானசாய்நாத பரிபூர்ண அனுக்கிரக பிரசாத பலசித்யர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமः. பாதாரவிந்தஜோ சதானா மத்திய கரிஷ்யமஹாவம் காம் சாயினா. அற்புதமாக துணி பூஜை 9ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி துணி பூஜை நடைபெற்றது.
இதை நான் இந்த வீடியோவை யாரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு அனுப்பி வச்சேன். எப்படியாவது இது மாருதி சங்கர் கண்கள் படுற மாதிரி காமிச்சிருங்க அப்படின்னு. அவர் கண்களுக்கு பட்டுதா என்னன்றது எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் அற்புதமாக இந்த துணி பூஜை பண்ணோம். தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்துக்கிட்டே இருந்தோம். எனக்கு திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நினைவு வந்தது. நம்ம மாருதி சங்கர்னு ஒருத்தருக்கு துணி பூஜை பண்ணோம், பிரார்த்தனையெல்லாம் பண்ணோமே, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. ஆனால் திருப்பியும் கோயிலுக்கு வந்துட்டார், நல்லா இருக்காருன்னாங்க. நான் உடனே கோயிலுக்கு தான் ஃபோன் பண்ணேன். கோயில் ஒரு நபர் எடுத்தார். அவர்கிட்ட கேட்டேன், மாருதி சங்கர், ஆமாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், வந்துட்டார், நான் அவரோட பேச முடியுமான்னு. உங்கள் நம்பர் கொடுங்க, உங்களுக்கே பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்று மாலையே, அதாவது 19ஆம் தேதி பௌர்ணமி அன்று மாலை மாருதி சங்கர் என்னிடம் பேசினார். ஒரு நன்றியை சொன்னார். கோபுரம் டிவி ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்கள் நம்பர் எப்படி எடுக்கிறது, எப்படி பேசுகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்களே கூப்பிட்டுட்டீங்க, உங்கள் நம்பர் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்னார். நீங்கள் பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். கோபுரம் டிவி ஒரு கருவியாக தான் செயல்பட்டது. கோபுரம் டிவியின் மூலமாக ஞானசாய் பாபாட்ட துணி பூஜை பண்ணோம். உங்களுக்கு நாங்கள் எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணோம். இது பாபா ஒரு கருவியாக எங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள்லாம் பாபாவை வணங்குகிறவர்கள், நீங்கள் பக்கத்தில் இருந்து சேவை செய்கிறவர்கள். பாபா உங்களை கைவிட மாட்டார், பிரமாதமாக வச்சுப்பாருன்னு சொன்னேன். அவர் அன்பு சகோதரர் என்னிடம் தொடர்ந்து பேசுகிறேன்னு உறுதி அளித்திருக்கிறார். நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது கண்டிப்பாக என்னை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கோயம்புத்தூர் வரும்போது நாகசாய் பாபா ஆலயத்துக்கு போய் அவரை சந்தித்து நலம் விசாரிப்பேன். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தால் அந்த சகோதரர் பாபா அவரை காப்பாற்றி அற்புத மழையில் நனைய வைத்தார். இந்த அற்புதங்கள்லாம் எப்படி நிகழும்னு கேட்டிங்கன்னா, பாபாவை நம்பினால் நிகழும். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் நிகழும். அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, நம்பிக்கையோடு பாபாவை வணங்க வேண்டும், நம்பிக்கையோடு நம் பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்து வருகின்ற போது பாபா நமக்கு அருள்மொழி பொழிந்து கொண்டே இருப்பார். அதுதான் பாபா. அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம், சிலிர்க்க வைக்கும் அற்புதம் தான். நான் உண்மையிலே சிலிர்த்துட்டேன் அந்த அற்புதத்தை கேட்டு. இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன், எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.